சகல காரியங்களுமே, பூமியா இருக்கலாம் பரலோகமாக, எல்லாவற்றிலுமே சகல காரியங்களுமே கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளாக அவர்களை உள்ளடக்கி விட்டார்கள், மட்டுப்படுத்தி விட்டார்கள். கிறிஸ்து என்று சொன்னால் இவ்வளவுதான், கடவுள் என்று சொன்னால் இவ்வளவுதான், ஆராதனையா, அது வார்த்தையை வாசிக்கிறதா, இதுதான் கடவுள், இதுக்குள்ளதான் கடவுள் மகிமைப்படுவார். நான் 2 பாட்டு படிச்சா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு, சபைக்கு போனா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு, ஆராதனை கலந்து கொண்டா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. இப்படி ஆராதனை, சபை, வார்த்தை, பாடல் இப்படின்னு சொல்லி இதுக்குள்ள மாத்திரம் கடவுளை மட்டுப்படுத்தி விட்டார்கள். இதனால இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலே ஒரு செழிப்பை, அல்லாவிட்டால் ஒரு விருத்தியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆராதனைக்கு போய் நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல பாட்டு படிக்கிறாங்க, நல்ல வேதம் வாசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில மற்ற பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால், குறிப்பா ஒரு தொழிலா இருக்கலாம், அல்லது படிப்பா இருக்கலாம், அல்லது அவருடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இவைகளை எடுத்து பார்க்கிற பொழுது அவைகள் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் கேள்விக்குறியாக இருக்கிறது, பொருளாதாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, படிப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கடவுளை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மட்டுப்படுத்தி விட்டார். கடவுள் என்றா ஆராதனை தான், கடவுள் என்றா சபை மட்டும்தான், அது மட்டும்தான், பாட்டு படிச்சா ஆண்டவருக்கு பிடிக்கும். நான் வேலைக்கு போறது அதை குறிச்சு அவர்கள் கடவுளோட கூட ஒரு எண்ணம் இல்லை. நான் வேலைக்கு போறதை கடவுள் விரும்புகிறார், நான் தொழில் செய்கிறதை கடவுள் விரும்புகிறார், என் தொழிலை அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் தொழிலுக்கு போகும்போது தொழிலையும் தேவன் இருக்கிறார், தொழில் செய்கிற அலுவலகத்திலையும் இயேசு இருக்கிறார், அங்கேயும் இயேசு அதை விரும்புகிறார் என்கிறதை இன்னைக்கு இவர்கள் அறியாமல் இருக்கிறார். நான் படிக்கிறதை இயேசு விரும்புகிறார், என்னுடைய படிப்பில் அவர் கூட இருக்கிறார், ஞானத்தை அவர் தான் தருகிறார். இந்த தெளிவு அறிவு இன்றைக்கு அனைவருக்கு இல்லாதனால தன்னுடைய படிப்பிலையா இருக்கலாம், தொழிலையா இருக்கலாம், என் குடும்ப வாழ்க்கையில கூட இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் பிரிவினைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், இப்படி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.